எங்கதான் போனாங்களே தெரியல. என்ன குழம்பு வைக்கணும் என்ன செய்யணும்னு ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாங்க. நானே ஏதாவது செஞ்சா கோவம் வரும். தேடிட்டு போய் தான் பார்க்கணும். டெய்லி இது ஒரு வேலையாவே போச்சே. இவங்க தான் சொல்லிட்டு போனாங்கன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். எதுவுமே சொல்லாம போயிடுறாங்க. விடிஞ்சதுமே தான் எங்கேயாவது போயிடுறாங்க. இனிமேல் நைட்டே எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கணும். ஓ அப்படி சொன்னால அவன்? ஆமாண்டி, ஏன் கேட்குற? அவ பொல்லாதவ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காளாம். அத்தை, இங்க வெளியே தான் உட்காந்துருக்கீங்களா? நான் உள்ள எல்லாம் தேடிட்டு இருக்கேன். என்ன குழம்பு வைக்கிறது எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டு பண்ணிட்டீங்க. நான் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்காது. ஏய் என்னடி, எதையோ ஒன்று வை. இப்போ பேசிட்டு இருக்கல. ஏங்க அத்தை, எப்போ பார்த்தாலும் வந்து இப்படி தான் உட்காந்து கதை பேசிட்டு இருக்கீங்க. நல்லா தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் வந்து எதாவது கேட்டால் மட்டும் பேசினா மட்டும் கோவப்படுறீங்க. ஆமா ஆமா கோவப்படுறாங்க. போய் எதையோ ஒன்று செய் இப்போ. இவங்க மட்டும் டெய்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து இவ்வளோ நேரம் கதை பேசுறாங்க. இதே நான் பேசினா உடனே உள்ளவா அதை செய் இதை எடுத்து வை அப்படின்னு சொல்லி வேலை வாங்குறது. உடனே மூக்குக்கு மேலே கோவம் வந்துடும். என்னடி அங்கே முணுமுணுத்துட்டு இருக்க? ஆமா ஆமா அப்படியே நியாயத்தை கேட்டுட்டு தான் மறு வேலை. கோவத்துக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. பாத்தியாடி எப்படி பேசிட்டு போறா பாத்தியா? நான் பாட்டுக்கு தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அவ பாட்டுக்கு வந்து கத்திட்டு இருந்தா அவ பாட்டுக்கு போயிட்டா. ஆமா ஆமா அந்த மருமகளே எப்படித்தான் நீ எல்லாம் சமாளிக்கிறியோ? ஆமா ஆமா வேற வழிதான் இல்லையே. என் மகன் தான் கட்டி கொண்டு வந்து வச்சிருக்கிறான் இவளை வீட்டுல. சரி என்னதான் செய்யறது, நம்ம தான் அனுசரிச்சு போகணும் மருமகள் கிட்ட எல்லாம். ஐயா என்னாலலாம் முடியாது. நான்லாம் பட்டு 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 சொல்லியிருக்கேன் நான். சே, இந்த மாமியாரே இப்படித்தான். நம்மளை வேலைக்காரி மாதிரி வேலை தான் வாங்குறாங்க. அவங்க பாட்டு ஜாலியாக கதை பேசிட்டு இருக்காங்க. நம்ம என்ன கேட்டாலும் எரிஞ்செரிஞ்சுதான் விழுகுறாங்க. நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதலாக நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது 4 வார்த்தை பேசினா உடனே கோவம் வந்துருதே. உள்ள போங்கிறாங்க. இவங்களே இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காங்க. இதே நான் கேட்டால் இவ்வளோ கோவம் வருது அவங்களுக்கு. சே, இந்த டென்ஷன் ஆனாலே எனக்கு வேலையும் ஓடாது ஒன்றும் ஓடாது. எதையோ ஒன்று செய்யுங்கிறாங்க. ஏதாவது செஞ்சோம்னா உடனே கோவம் வந்துடும். இது நல்லால அது நல்லால, இதில் உப்பு இல்லை அதில் காரம் இல்லைன்னு ஏதோ ஒரு குறை சொல்றது. இவங்க போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிற நேரத்துக்கு எனக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்க கூட இன்னும் வேலையாக ஆகும். சீக்கிரமாக சாப்பிடுவோம். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ நானே எல்லாமே செஞ்சால் லேட்டாக தான் செய்யும். அதுக்கும் கோவப்படுவாங்க. இப்போ சமைக்கணும் போனால் ஒன்றும் இருக்காது. வெங்காயம் இருக்காது, தக்காளி இருக்காது, கறிவேப்பிலை இருக்காது, கொத்தமல்லி இருக்காது. எல்லாத்தையும் போய் நம்ம தான் போய் கடைக்கு வாங்கிட்டு வந்துடணும். இந்த பாத்திரம் மேலே கழுவாமல் அம்பிட்டு கிடக்குது. அதையாவது கழுவ சொல்லிட்டு நம்ம கடைக்கு போய் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வருவோம் எல்லாத்தையும். என்ன பண்ணுறது, நான் நல்லவங்களுக்கு இன்னைக்கு காலம் இல்லையே. ஆமா ஆமா அந்த கடவுள் நல்லவங்களுக்கு தான் சோதனை அதிகமாக தருவாரு. இப்போ வருவா பாரு. ஏதாவது ஒன்று அத்தைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கேட்டுட்டு வருவா. ஏதாவது செய்யணும்னு சொல்லுவா பாரு. இப்போ பரவாயில்லையே, மருமகளை பற்றி அவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? புரிஞ்சு வைக்கல ஒன்றும் வைக்கல. நான் இங்கே உட்காந்து பேசுறதே அவளுக்கு பிடிக்காது. அதனால அதை தொந்தரவு பண்ணுறதுக்காகவே அவள் வருவா. ஓ அப்படியா? அத்தை கொஞ்சம் உள்ள வாங்கத்த. உங்ககிட்ட ஒன்றும் சொல்லணும். அத்தைய நெட்ட நான் சொல்லலை ஏதாவது சொல்றதுக்கு வருவான்னு. என்னடி சொல்லணும்? ஏதாவது வந்தால் இங்கேயே சொல்லு. ஏங்கத்த கொஞ்சம் உள்ள வந்துட்டு போனதான் என்ன? என்னையே அகற்றிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஆமா கொஞ்சம் கூட சத்தமாக பேசிடக்கூடாது. உடனே நான் அகற்றிட்டாங்கன்னு சொல்லிடுவீங்க. பாத்திரம்லாம் நிறைய இருக்குங்க. கொஞ்சம் கழுவி வைங்கத்தான். அதுக்குள்ள நான் போய் இப்போ கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். கடைக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். பாத்திரத்தை போய் கழுவு. அத்தை கடைக்கு போகாம எப்படி மளிகை ஜாமான் வாங்குவீங்க? பாத்திரத்தையும் கழுவிட்டு மளிகை ஜாமான் போய் வாங்கிட்டு வரணுமா? அப்போ நீங்கள் மளிகை கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஆமாண்டி ஆமாவா, நான் போய் கடைக்கு போயிட்டு வரேன். என்னங்க இப்படி சொன்னா எப்படி? கடைக்கு போக மாட்டேறீங்க, சாப்பாடும் செய்ய மாட்டேறீங்க, பாத்திரமும் கழுவ மாட்டேறீங்க. என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? சரி அப்போ நீங்கள் போய் வேலை செய்யுங்க. நான் வேணா போயிட்டு அப்புறம் வரட்டா? நெட்ட நீ உட்காரு. நீ எதுக்கு போகணும்? நான் சொன்னாதான் நீ போகணும். நம்ம இங்கே உட்காந்து பேசுவோம். அவளை எல்லாம் தெரிஞ்சுக்குவா. இல்லை நம்ம பேசுறதுனால எதுக்கு உங்க ரெண்டுத்துக்குள்ள சண்டை? ஆமாம்மா இவங்க ரொம்ப நல்லவங்க தான். முன்னாடியே எஞ்சி போயிருக்கணும். கடைசி இப்போ போகிறாங்க. ஆமாம் வேண்டாம், நான் சொல்கிறது நீ கேள் நெட்ட. நீ இங்கே உட்காரு, நான் அவளை பார்த்துக்கிறேன். ஏய் உனக்கு இப்போ என்னடி பிரச்சனை? நீங்கள் கடைக்கு போயிட்டு வாங்கத்தான் நான் பாத்திரம் கழுவுறேன். அப்படி இல்லைன்னா நான் கடைக்கு போகிறேன், நீங்கள் பாத்திரம் கழுவுங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? ரெண்டில் என்ன சொல்ல வரீங்க? என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன். நீயே எல்லாத்தையும் செய். சாமர்த்தியமுள்ள மருமக 2 வேலையுமே செய்யணும். பாத்திரம் கழுவி வச்சுட்டு கடைக்கு போ. இல்லைன்னா கடைக்கு போயிட்டு வந்து பாத்திரத்தை கழுவி சாப்பாடு செய். ஓ அப்படியா? கடைசியில் சாமர்த்தியமுள்ள பொண்ணுன்னு சொல்லி நீங்கள் பேசுங்கிறதுக்காக என் வாய் அடைக்கிறீங்க. இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன். நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு நாள் வரும். எப்படிலாம் பேசுகிறா பாத்தியா நட்ட? ஆமாம் ஆமாம் எனக்கு என்னால் தான் உங்களுக்குள்ள சண்டை. நான் வராமலே இருந்திருக்கலாம். சேச்சா அப்படிலாம் இல்லை நட்ட. நீ வந்ததுன்னு நானே ரொம்ப சந்தோஷம்தான் படுறேன். ஏன்னா நீ வந்தனால தான் நான் வீட்டு வேலையிலேருந்து தப்பிச்சேன். ஓஹோ அப்படி போகுதா கதை? நானும் என்னடான்னு பார்த்தேன். ஆமா நட்ட ஆமா. சரியான ஆளுதான் நீ. உன் மருமகளை வச்சு செய்றியே. பின்ன இருக்காதா? மாமியாங்கிற பதவி சும்மாவா? மருமகளெல்லாம் இப்படிதான் ட்ரீட் பண்ணணும். அப்போதான் இவளுக்கு அடங்குவாளுங்க. சே நமக்கு ஒரு நாய் அவங்களுக்கு ஒரு நாய் எப்பவும். சரி என்ன பண்றது, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நம்ம போவோம். இந்த வீட்டுக்கு நம்ம வாக்கப்பட்டு வந்துட்டோம். இனி அவங்க என்ன சொல்றாங்க அதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும்.
பொண்ணா பிறந்தாலே இந்த நிலைமை தான் எல்லாத்துக்கும். இவங்க வீட்டு வேலையில எனக்கு உதவி செய்யாம இருக்கிறதும் கூட எனக்கு வருத்தம் இல்லை. ஆனா நான் ஒரு ஃப்ரெண்ட், என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசினா மட்டும் அவங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது. ஆனா இவங்க ஃப்ரெண்டு கூட இவ்வளவு நேரம் பேசுறாங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ச்சே, இந்த நிமிஷம் இந்த நொடி நான் எங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன். தண்ணியில கை வைக்காத சாமி, நீ பாத்திரம் எது கழுவாத, நீ போய் உட்காரு, உனக்கு சேராது, சளி பிடிச்சிரும் சொல்லி எங்க அம்மா பாத்துக்குவாங்க. ஆனா இப்போ என் நிலைமை, எனக்கு என்னானாலும் நான் தான் இந்த வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சாகணும். அன்னைக்கு அம்மாவோட அருமை அவங்க எனக்காக செய்யும் போது தெரியல. ஆனா இன்னைக்கு எனக்காக அவங்க செஞ்ச வேலையை நான் ஒருத்தி இன்னைக்கு எல்லாம் பாக்குறதுனால தான் அம்மாவோட அருமை தெரியுது. யார் நம்ம கூட இருந்தாலும் அம்மா நம்மளை பாத்துக்கிட்ட மாதிரி வராது. ஐயோ, மோட்டர் வேற தீர போகுது. மோட்டரை போட்டுட்டு போய் அத்தையை வேற பாத்துக்க சொல்லணும். சரிடி நெட்ட, வாடி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு போவியா? ஐயோ, உங்க மருமக எப்ப கடைக்கு போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்து எப்ப சாப்பாடு செஞ்சு எப்ப சாப்பிட்றது? நான் எங்க வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆமா ஆமா, இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாளோ தெரியல, போய் பார்க்கணும். அத்தை அத்தை, திரும்பி உனக்கு என்ன வேணும்? அத்தை தண்ணி மோட்டர் போட்டிருக்கேன், கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் போய் பாத்திரம் கழுவுறேன். ஏன் வெளியே நின்று நீ பார்த்துட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு போக முடியாதோ? ஓ அப்படியா, சரிங்க. இப்பவே சாயங்காலமாக போகுது, மதியம் சாப்பாடு இன்னும் செய்யல, நம்ம ஒரேடியா நைட்டே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஓ மருமக பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? ஏண்டி உனக்கு எம்புட்டு கொழுப்பு இருக்கும்? நான் பேசிட்டு இருக்கிறது உனக்கு பிடிக்காம அப்பப்போக்கு வந்துட்டு என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. நான் உட்காந்து கதை பேசுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நைட்டு தான் சாப்பாடு போடுவியா? நான் சொன்னதுதான், நீ நைட்டே சாப்பாடு செஞ்சு தரேன், சாப்பிட்டுக்கோங்க. அடியே நில்றியே, அடியே பாத்தியா நெட்ட, அவளுக்கு கொழுப்பு பாத்தியா? பேச பேச கூப்பிட கூப்பிட எப்படி போறா பாத்தியா? அடுத்த நாள் காலை. மீனா, ஏண்டி மீனா, ஹே வாடி வாடி, வீட்டுக்கு வாடி. எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டி, நீ நல்லா இருக்கியா? என்னடி ரொம்ப தூரத்துல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு சர்ப்ரைஸா வந்து நிக்கிறேன், எனக்கு கையும் காலும் ஓடவே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை இவ்வளவு நாள் ரொம்ப மிஸ் பண்ணேன்டி, ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்ப நீ வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சக்கு. ஏய், இங்க என்னடி கதை பேசிட்டு இருக்க? வீட்டுல அம்பட்டு வேலையை விட்டு போட்டு. ஏன்ட்ட உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க ஒரு நாள் ஃபுல்லா நேத்து பேசினப்பெல்லாம் தெரியல. என் ஃப்ரெண்டு ரொம்ப வருஷம் தான் வந்திருக்கா, நான் பேசுறது அவ்வளவு தப்பா போச்சா? ஏய், பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, கூட கூட பேசுறவள வச்சுக்காத. கிளம்பு, உள்ள போனா உள்ள போ. ச்சே, எப்பவுமே உங்களுக்கு ஒரு நாய் எனக்கு ஒரு நாய்கிட்ட, என் மனசே சரியில்லை, போங்க.